நாடுகள் தங்களுடைய பாதுகாப்பு பட்ஜெட்ல பல மில்லியன் டாலர்களை வாரி இறைக்கிறார்கள். அண்மையில் நம் மூக்கின் மேல் முழங்கையை வைக்கும் அளவுக்கு திகைக்க வைத்த கேத்தரின் ஷக்தம் என்ற மொசாட் பெண் உளவாளி ஈரான் அரசின் உயர்மட்டம் வரை ஊடுருவி நடத்திய அதிரடி ஆபரேஷன்களை கேள்விப்பட்டோம். கேத்தரின் ஷக்தம் போல அல்லாது ஒரு நாட்டில் உளவு வேலை பார்க்க போய் விலை போனவர்களும் இருக்கிறார்கள். மாட்டிக்கொண்டு உயிரை விட்டவர்களும் கூட இருக்கிறார்கள். இன்று நாம் பார்க்க போவது அந்த பக்கமும் பாடி இந்த பக்கமும் பாடுகிறார் என்பார்களே, அந்த மாதிரியான ஒருவரை பற்றிய கதையைத்தான். ஒரு டபுள் ஏஜென்டினுடைய கதை இது. இன்றைய நமது ஹீரோ பிரபல டபுள் ஏஜென்ட் அஷ்ரஃப் மர்வான். அஷ்ரஃப் மர்வான் ஒரே சமயத்தில் எகிப்தாலும் இஸ்ரேலாலும் கொண்டாடப்படுபவர். முன்னாள் எகிப்து ஜனாதிபதியும் மக்கள் அபிமானம் என்ற தலைவருமான கமால் அப்துல் நாசரின் மருமகன். அஷ்ரஃப் மர்வான் எப்படி ஒரே சமயத்தில் எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் உளவு பார்த்தார்? அது எப்படி ஒரு காலத்தில் கட்டி புரண்டு சண்டையிட்ட இரு நாடுகளும் நம் தேசிய சொத்து என்று அஷ்ரஃப் மர்வானை கொண்டாடுகிறார்கள். 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த உளவாளி என்று தி கார்டியன் பத்திரிகை புகழ்பாடும் அஷ்ரஃப் மர்வான் கதையை பார்ப்பதற்கு முன்னர் சின்னதொரு பிளாஷ்பேக்கை பார்த்து விடுவோம். 1967ஆம் ஆண்டு இஸ்ரேலை உலக வரைபடத்தில் இருந்து அகற்றிவிட்டு மறுவேலை பார்ப்போம் என்று முழங்கினார் எகிப்தினுடைய முன்னாள் அதிபரும் அந்நாளில் மத்திய கிழக்கின் சூப்பர் ஸ்டாருமான கமால் அப்துல் நாசர். கிட்டத்தட்ட மத்திய கிழக்கின் அத்தனை அரபு நாடுகளும் இஸ்ரேல் மீது போர் பிரகடனம் செய்தன. தடித்தடியான வில்லன்களிடம் தனியாளாய் சிக்கிக்கொள்ளும் ஹீரோ நொடிப்பொழுதில் அத்தனை பேரையும் அடித்து நொறுக்கும் சினிமா சாகசம் போல இஸ்ரேல் 6 நாட்களில் அத்தனை பேருக்கும் திருப்பி அடித்தது. சேதாரம் என்றால் அப்படி ஒரு சேதாரம். எகிப்தின் விமானப்படை சர்வநாசமானது. போர் தந்த வெற்றியால் எகிப்து வழியே சினாய் தீபகற்பம், சிரியா பக்கம் கோலான் குன்றுகள், ஜோர்தானின் நில புலன்கள் கொஞ்சம் என்று மேலும் விழுங்கிக் கொண்டு அகண்டு பருத்து இருந்தது இஸ்ரேல். இந்த அவமான கரைக்கு என்றாவது ஒரு நாள் பழி தீர்த்தே தீர்வது என்று உதை வாங்கிய நாடுகள் அன்று மனதுக்குள் கருவி கொண்டன. இந்த கதை லண்டனில் இருக்கும் இஸ்ரேல் தூதரகத்தில் இருந்து ஆரம்பமாகிறது. 1970ஆம் ஆண்டில் ஒரு நாள் லண்டனில் இருக்கும் இஸ்ரேல் தூதரகம் மத்தியான மந்தத்தில் இருந்தது. டெலிபோன் தொடர்ந்து அலறத் தொடங்க அஸ்வாரஸ்யமாய் எடுத்து ஹலோ சொன்ன அதிகாரி தூதுவர் சீட்டில் இல்லை, வெளியே போயிருக்கிறார் என்று போனை வைத்துவிட்டு முகமெங்கும் குழப்ப ரேகைகளோடு ஓடிப்போய் ஐரோப்பாவுக்கான மொசாட் தலைமை அதிகாரியை நெருங்கினார். சார், அஷ்ரஃப் மர்வான் என்ற ஒருவர் டெலிபோன் செய்தார். தூதுவரிடம் ஏதோ முக்கிய விஷயம் பேச வேண்டுமாம். அவரது ஆங்கிலத்தில் அரபு வாடை அடிக்கிறது. சரியான விவரம் ஒன்றுமில்லை. ரிசீவரை சாத்திவிட்டேன். இந்த பெயரை இதற்கு முன்னர் எங்கோ கேட்டது போலவும் இருக்கிறது என்று சொன்னார். இதற்கு தலைமை அதிகாரி, எனக்கு தெரிந்த அஷ்ரஃப் மர்வான் என்ற நபர் எகிப்து ஜனாதிபதி கமால் அப்துல் நாசரின் மகள் மோனாவை திருமணம் செய்திருப்பவர். அந்த ஆள் நமக்கு போன் பண்ணுவாரா? யாராவது பொழுது போகாமல் நம்மை சீண்டி இருக்கலாம். உங்களது வேலையை பாருங்கள் என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்றாராம். யார் இந்த அஷ்ரஃப் மர்வான்? 1944ஆம் ஆண்டு பிறந்த அஷ்ரஃப் மர்வான் ஒரு ரசாயனவியல் பட்டதாரி. கமால் அப்துல் நாசரின் மகளை காதலித்து திருமணம் செய்தவர். நாசருக்கு ஆரம்பத்தில் இத்திருமணத்தில் துளியும் இஷ்டம் இருக்கவில்லை என்று கூறப்படுகிறது. பல தடவை மகளிடம் சொல்லி பார்த்தாராம். எந்த சமாதானமும் சரிபடவே இல்லையாம். காதல் வென்றது கடைசியில். மர்வான் நாசரின் மருமகன் ஆனார். மர்வான் தன்னுடைய உயர்கல்வியின் நிமித்தம் மனைவி மோனாவுடன் லண்டனில் குடியேறுகிறார். ஜனாதிபதி நாசர் ஒரு முறை லண்டனில் இருக்கும் எகிப்து தூதரகத்தில் அதிகாரிகள் புடைசூழ இஸ்ரேல் பிரச்சனை தொடர்பில் பேசிக் கொண்டிருந்தார். சோவியத் யூனியனிடமிருந்து விமானங்களை கொள்வனவு செய்து படைபலத்தை பெருக்கி இஸ்ரேலை தகர்க்க வேண்டும் என்றார் அவர். உடனே இடைமறித்த மர்வான், சோவியத் என்றாவது ஒரு நாள் வீழ்ந்துவிடும். நாம் அமெரிக்கா பக்கம் சாய்ந்து பொருளாதார அனுகூலங்களை பெற்றுக்கொள்வதே இப்போதைக்கு ஏற்றமானது என்றார். எவ்வளவு காலத்துக்கு இப்படி பேரழிவான யுத்தம் செய்ய போகிறோம் என்று திருப்பி கேட்டார். நாசருக்கு மர்வானின் மேற்கத்திய சிந்தனை போக்கு பிடிக்கவில்லை. மகள் மோனாவிடம் சத்தம் போட்டுவிட்டு சென்று விட்டாராம். ஜனாதிபதி நாசருக்கு அவரது மெகா திட்டங்களை அமுல்படுத்த காலனும் சந்தர்ப்பம் அளிக்கவில்லை. 1970ஆம் ஆண்டு செப்டம்பர் 28ஆம் தேதி தன்னுடைய 52வது வயதில் ஏற்பட்ட திடீர் மாரடைப்பால்
காலமானார் நாசர். அன்வர் சதாத் ஜனாதிபதியானார். புது ஜனாதிபதி அன்வர் சதாத்துக்கு எதிராக உட்கட்சி பூசல் வெடித்தது. அவரை கவிழ்க்க பாதுகாப்பு அமைச்சர் கொண்ட குழு ஒன்று முயற்சி செய்து கொண்டிருக்க அஷ்ரப் மர்வான் அனைவரையும் அம்பலப்படுத்தி அதிபரிடம் நல்ல பெயர் வாங்கிக் கொண்டார். மாமனார் நாசர் இருந்தபோது கிடைக்காத சிவப்பு கம்பள அங்கீகாரம் எல்லாம் சதாதின் அரவணைப்பின் கீழ் ஏராளமாய் கிடைக்க தொடங்க பாதுகாப்பு மற்றும் வெளிவிகார பிரிவின் செயலாளராகிறார் மர்வான். ஆரம்பத்தில் இஸ்ரேல் தூதரகத்துக்கு அழைப்பு ஏற்படுத்திய போது முதலில் நம்ப மறுத்து உதாசீனம் செய்த மொசாட் மர்வானின் புதிய பதவியையும் பவரையும் பற்றி தெரிந்து கொண்டதும் அவரை தேடி வலை வீச ஆரம்பித்தது. ஒருவாறு கண்டுபிடித்துக் கொண்டு டெலிபோன் செய்தது. நம்பகத்தன்மையை நிரூபிக்க முதலில் 2 சந்திப்புகள் அரங்கேறின. ரஷ்யா, எகிப்து ஆயுத பீரம் உட்பட எகிப்தின் மிக சென்சிட்டிவானதும் அதிக முக்கியத்துவம் மிக்கதுமான இராணுவ ரகசியங்களை எல்லாம் போகிற போக்கில் மர்வான் சொல்லிக்கொண்டே போனதாக சொல்கிறார்கள் முன்னாள் மொசாடின் தலைகள். இந்த ஆளை நம்பலாமா வேண்டாமா? அதுவும் எப்பேற்பட்ட ஆசாமி இவர். எகிப்து முன்னாள் ஜனாதிபதி கமால் அப்துல் நாசரின் மகளை மணமுடித்திருப்பவர், செல்வாக்கு பெற்றவர். இந்த ஆள் ஏன் எகிப்தின் இராணுவ பராக்கிரமங்கள், வல்லமைகள், எதிர்கால திட்டங்களை எல்லாம் ஜென்ம பகையாளிகளான நம்மிடம் கூவி கூவி விற்க வேண்டும் என்று பெரும் குழப்பத்தில் இஸ்ரேலின் ஒட்டுமொத்த பாதுகாப்பு அமைச்சும் ஆழ்ந்திருந்ததாக தெரிவிக்கிறார்கள் மர்வான் பற்றி ஆய்வு செய்திருக்கும் சரித்திரவியலாளர்கள். மர்வான் வழங்கிய எகிப்தின் அரச லட்சணை பதித்த ஆவணங்களை எல்லாம் மேய்ந்த மொசாட் வாயடைத்து போனது. அத்தனையுமே நிஜம். பதிலுக்கு மர்வான் $1 கட்டுக்களை பெற்றுக்கொள்கிறார். ஆனாலும் நம்ப முடியவில்லை. எகிப்து முன்னாள் ஜனாதிபதியின் மருமகனும் இந்நாள் ஜனாதிபதியின் மிக நெருக்கமான சகாவுமான அஷ்ரப் மர்வான் ஏன் நமக்கு உளவாளியாக இருக்க வேண்டும்? எத்தனை முக்கியத்துவமிகு ஆவணங்கள் இவை! நம்புவதை தவிர வேறு வழியில்லை என்று தீர்மானத்துக்கு வந்த மொசாட் மர்வானுக்கு சங்கேத மொழியில் த ஏஞ்சல் என்று பெயர் சூட்டுகிறது. இதேவேளை 1967ஆம் ஆண்டு ஏற்பட்ட அவமானத்துக்கு பழிவாங்க தருணம் பார்த்திருந்தது எகிப்து. அப்போது அரபு ஒற்றுமை உச்சத்தில் இருந்த காலம். 1973ஆம் ஆண்டு செப்டம்பரில் அரபு நாடுகளின் எண்ணெய் கூட்டமைப்பு எண்ணெய் உற்பத்தியை குறைத்து விலையையும் தாறுமாறாய் ஏற்றி உலக சந்தையில் ஒரு சேர்க்கை தட்டுப்பாட்டை தோற்றுவித்தது. இம்முறை இஸ்ரேலுடன் சேர்த்து அதற்கு உதவும் மேற்கு நாடுகளுக்கும் ஒரு பாடத்தை புகட்ட திட்டமிட்டன அரபு தேசங்கள். எல்லாமே பக்காவான பிளான். இனி இஸ்ரேலை அடிக்கலாம். எகிப்து கட்டை விரலை உயர்த்தி காட்ட சிரியா சியர்ஸ் போட்டது. யோம் கிப்பூர் எனப்படும் யூதர்கள் விரதம் அனுஷ்டிக்கும் புனித தினமான அக்டோபர் 6ஆம் தேதி சிவப்பு மையால் வட்டமிடப்பட்டது. நிலைமையின் விபரீதத்தை உணர்ந்த மர்வான் லண்டனில் இருக்கும் தன் ஆஸ்தான மொசாட் அதிகாரிக்கு போன் செய்கிறார். நான் கெய்ரோவில் இருந்து நாளை லண்டன் வருகிறேன், உங்கள் பொஸ்ஸையும் அங்கே இருக்க சொல்லுங்கள் என்று விட்டு எகிப்திலிருந்து லண்டன் பறந்தார். 1973 அக்டோபர் 5 சரித்திர பிரசித்தி பெற்ற யோம் கிப்பூர் யுத்தம் நடக்க முதல் நாள். மொசாட் தலைவர் ஸ்வி ஜமீரை சந்தித்து எகிப்தும் சிரியாவும் மறுநாள் மாலை 6 மணிக்கு கச்சேரி நடத்த போவதை போட்டுடைத்தார் மர்வான். ஏற்கனவே யுத்தம் வரப்போகிறது என்று மர்வான் கொடுத்த தகவல்கள் பிழைத்ததால் இந்த தகவலையும் நம்புவதா இல்லையா என்று பெரும் தலையடியாகி போனது ஜாமீருக்கு. மொசாட் தலைவர் ஜாமீரின் தகவலை இஸ்ரேலினுடைய இராணுவ புலனாய்வு பிரிவு பெரிதாய் கவனத்தில் கொள்ளவில்லை. ஆட்டு இடையன் ஒருவன் தினமும் ஓநாய் வருகிறது என்று ஊர் மக்களை ஏமாற்றிய கதை போல ஒன்றுதான் இது என்று நினைத்தது இராணுவ புலனாய்வு பிரிவு. ஆனால் நிஜமாகவே இம்முறை ஓநாய் வந்தது, அதுவும் 4 மணித்தியாலங்கள் முன்னதாக. மர்வான் சொன்னது போலவே எகிப்தும் சிரியாவும் தரை மற்றும் ஆகாய மார்க்கமாய் ஊடுருவி தாக்கின. சினாய் தீபகற்பத்தின் பெரும் பகுதியை மீண்டும் எகிப்து கைப்பற்றி கொண்டு முன்னேறியது. செய்தியின் நம்பகத்தன்மை குளறுபடிகளால் இஸ்ரேலால் முழுமையாய் அலர்ட் ஆக முடியவில்லை. நிறைய அடியை வாங்கி கொண்டு திருப்பி அடித்தது இஸ்ரேல். 21 நாள் யுத்தம் வெற்றி தோல்வியின்றி இரு பக்கமும் பெரும் சேதாரத்துடன் முடிந்து போனது. யுத்தம் எல்லாம் முடிய அப்படியே தன் நிலைப்பாட்டில் யூ டர்ன் எடுத்தார் அன்வர் சதாத். 1977ஆம் ஆண்டு இஸ்ரேலுக்கு சென்றார். 1979ஆம் ஆண்டு
வாஷிங்டனின் அமெரிக்க ஜனாதிபதி ஜிம்மி கார்ட்டர் தலைமையில் இஸ்ரேலிய பிரதமர் மெனாச்சம் பெகினுடன் சமாதான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டார். இஸ்ரேலை ஒரு தேசமாய் அங்கீகரித்த முதல் இஸ்லாமிய நாடு எகிப்து. அன்வர் சதாதுக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு வேறு கிடைத்தது. இந்த அத்தனை நகர்வுக்கு பின்னாலும் மறைகரமாயிருந்தார் மர்வான். 1981 அன்வர் சதாத் படுகொலை செய்யப்படும் வரை அவருக்கு எல்லாமாக இருந்த மர்வான் அதன் பின்னர் லண்டன் போய் செட்டில் ஆனார். இதேவேளை அப்போது எகிப்தின் இந்த தாக்குதல் பற்றி முன்னெச்சரிக்கையாய் அறிவிக்கப்பட்ட புலனாய்வு தகவல்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் குற்றவாளியாக்கப்பட்டு பதவி இழந்த இராணுவ புலனாய்வு பிரிவு தலைவர் எலி ஜீரா 1998 தன் சுயசரிதையை எழுதினார். அதில் எகிப்தின் பிரபு குடும்பம் ஒன்றின் செல்வாக்குமிக்க நபர் ஒருவர் ஒரே நேரத்தில் எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் டபுள் ஏஜென்டாய் வேலை பார்த்தார் என்று அவர் எழுத அல்லோலகல்லோலமானது. இஸ்ரேலின் புலனாய்வு அதிகாரிகளுக்கு மத்தியில் பதட்டமும் சந்தேகங்களும் எழுந்தன. ஒரே அபரிதமான பரபரப்பு சர்வதேச மீடியா எங்கும் படரத் தொடங்கியது. லண்டனில் வசிக்கும் பிரபல சரித்திர ஆய்வாளர் டாக்டர் ஆர்ஹோன் பிராக்மன் தன்னுடைய அனுமானங்கள் ஆராய்ச்சிகளின் பிரதிபலனாக எலி ஜீரா குறிப்பிடும் டபுள் ஏஜென்ட் முன்னாள் ஜனாதிபதி நாசரின் மருமகன் என்று 2002 நிறுவினார். அஷ்ரப் மர்வான் ஒரு டபுள் ஏஜென்ட் என்று அறிவித்தார். பிரிட்டனில் அதி பணக்காரர்கள் வாழும் குடியிருப்பான கால்டன் ரேஸில் 5 மில்லியன் பவுண்ட்ஸ் பெறுமதியான தன் வீட்டில் தான் உண்டு, தன் பிசினஸ் உண்டு என்று புது வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அஷ்ரப் மர்வானுக்கு அவரது பெயர் 30 வருடம் கழித்து உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமானது பெரும் அச்சுறுத்தலாகவே மாறிப்போனது. நீங்கள் பார்த்த வேலையால் என் பிரைவசி முழுதாய் பாதிக்கப்பட்டு விட்டது. நான் ஒரு உளவாளி அல்ல, நான் 2 நாடுகளுக்கும் நல்லதே செய்தேன் என்று ஆர்ஹோன் பிராக்மனிடம் மர்வான் குறைப்பட்டு கொண்டதாக தி ஸ்பை ஹூ ஃபெல் டு எர்த் என்ற தன் புத்தகத்தில் பிராக்மன் விளக்கமாக எழுதியிருக்கிறார். தன் பெயர் உலகத்துக்கு பகிரங்கமான பிறகு மிகவும் எச்சரிக்கையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்த அஷ்ரப் மர்வான் 2007 ஜூன் 27 5வது மாடியின் பால்கனியில் இருந்து வீழ்ந்து உயிரை விட்டிருந்தார். அவரை கொன்றது மொசாட் என்கிறார் அவரது மனைவி மோனா. இல்லை, அவரை கொன்றது எகிப்தின் புலனாய்வு பிரிவு என்றது இஸ்ரேல். விசாரணைகள் நடந்தன. மர்வானின் கால்கள் நரம்பியல் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தன. அவரால் பால்கனிக்கெல்லாம் வரவே முடியாது. அவர் தடுக்கி வீழ்ந்திருக்க மாட்டார். மேலும் அவர் தெளிவான மனநிலையில் இருந்தார். தற்கொலை எல்லாம் செய்ய வேண்டிய எந்த அவசியமும் அவருக்கு இருக்கவில்லை. அவர் இறந்தபோது காலில் இருந்த காலணியை போலீஸ் துளைத்து நிற்கிறது. இந்த விசாரணைகள் நீதியானவை அல்ல. மேலும் அவர் தன் சுயசரிதையை எழுதி கொண்டிருந்தார். அந்த டாக்குமெண்ட்டுகள் அத்தனையும் அறையில் இருந்து மாயமாகி இருக்கின்றன. நிச்சயமாய் இது ஒரு திட்டமிட்ட படுகொலை என்று த கார்டியனுக்கு பேட்டியளித்தார் மர்வானின் மனைவி மோனா. கடைசியில் குற்றத்தின் பின்புலத்தை நீதிமன்றத்தால் கண்டுபிடிக்க முடியாமல் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. மர்வான் ஒன்றும் டபுள் ஏஜென்ட்டோ இஸ்ரேலின் உளவாளியோ அல்ல. ஜனாதிபதி அன்வர் சதாதின் உபதேசத்தை அவர் அணுவளவும் மீறவில்லை. எகிப்து இஸ்ரேலை தாக்கப் போவதாய் 2 தடவை மொசாடை ஏமாற்றினார். 3வது தடவை வேண்டுமென்றேதான் மாலை 6 மணிக்கு எகிப்தும் சிரியாவும் இஸ்ரேலை தாக்கும் என்று செய்தியை கசிய விட்டார். உண்மையில் பகல் 2 மணிக்கு தாக்குதல் நடத்த இருந்தது அதிபருக்கு அடுத்ததாய் அவருக்குத்தான் தெரியும் என்கிறார் எகிப்தின் புலனாய்வு பிரிவின் முக்கிய புள்ளி ஒருவர். மர்வானை போன்ற ஒரு உளவாளி கிடைப்பதே அரிது. இஸ்ரேலுக்கு கிடைத்த மிக பெரும் வரம் அவர். மர்வானின் உளவு தகவல்களுக்காக தோராயமாக $1 மில்லியன் அளவில் வழங்கியிருக்கிறோம். 1970களில் அது மிக பெரும் தொகை என்கிறார்கள். மர்வான் கலக்கிக் கொண்டிருந்த காலத்தில் இஸ்ரேலின் மொசாடில் பணியாற்றிய தலைவர்கள். மர்வான் எமது சொத்து. அவரது காரியங்களை விவரிக்க முடியாது. அவர் அந்நிய நாடுகளின் கைப்பொம்மையோ உளவாளியோ அல்ல என்று மர்வானின் இறப்புக்கு அப்போது இரங்கல் தெரிவித்திருந்தார் எகிப்தின் முன்னாள் ஜனாதிபதி ஹொஸ்னி முபாரக். அஷ்ரப் மர்வான் என் மிகச்சிறந்த நண்பர். என்னால் முடியுமாயிருந்தால் என் நாட்டுக்கு செய்த அளப்பரிய சேவைக்காக ஒவ்வொரு வருடமும் எகிப்துக்கு போய் அவரது கல்லறையை தரிசித்துவிட்டு வருவேன் என்கிறார் முன்னாள் மொசாட் தலைவர் ஜாமீர். தெனாலி படத்தில் வரும் கமலோடு மல்லு கட்டுவது போல ஒரே குழப்பமாக இருக்கும் இந்த கதையை கேட்கக்கூடிய நமக்கு.
உளவாளி, பெரும் பிசினஸ் புள்ளி, ராஜதந்திரி என்று ஏகப்பட்ட முகங்களை கொண்ட அஷ்ரப் மர்வானை வைத்து PhD செய்யும் அளவுக்கு தகவல்கள் கொட்டி கிடக்கின்றன. சர்ச்சைகள், விடை தெரியாத வினாக்கள் என்று வரலாற்றாசிரியர்களுக்கு மத்தியிலும் பெரும் குழப்பம் நிலவுகிறது. ஒரே ஒரு உளவாளி ஒரு காலத்தில் அடித்து புரண்ட 2 நாடுகளால் படு ஜோராக பூச்செண்டு வைத்து கொண்டாடப்படுகிறார். மர்வானின் வாழ்வும் மரணமும் விடை தேட முடியாத மர்மமாய் உலகத்தின் முன் எஞ்சி நிற்கிறது.